உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த நம்பர் யாரோடது? இத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ராதா. இத பத்தி டெலிகாம் ஆபரேட்டர் கிட்ட தான் பேசணும். டெலிகோ என்ன டெலிகாம் ஆபரேட்டர், அதாவது போன் லைனோட கம்பெனி. ஆனா அவங்க உனக்கு இந்த தகவலை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொடுக்கறது சட்டத்துக்கு விரோதமானது. ஆனா பெரியம்மா, எனக்கு இந்த தகவல் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். என்ன பண்றது? என்னால உனக்கு உதவி செய்ய முடியும் ராதா. என்னோட ஃப்ரெண்டு டெலிகாம் கம்பெனில தான் வேலை செய்யறாங்க. அவங்க கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. இந்த நம்பர் யார் பேர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நிஜமாவா பெரியம்மா? உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பெரியம்மா. இது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா ராதா, இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத. சொன்னா என் ஃப்ரெண்டோட வேலை கூட போயிடும். ஐயோ பெரியம்மா, நீங்க அத பத்திலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. இத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது. கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா. ரொம்ப ரொம்ப நன்றி காயத்ரி பெரியம்மா. உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. நீங்க எனக்கு வழியை காமிச்சு கொடுத்துட்டீங்க. ஒரே ஒரு தடவை இந்த நம்பர் தாமினி அக்காவோடது தான் நான் நிரூபிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா மோகன் ஐயா கிட்ட நிரூபிக்க முடியும். துளசி அக்காவோட மரணத்துக்கும் தாமினி அக்காவுக்கும் நிச்சய சம்பந்தம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் மோகன் ஐயாக்கு என் மேல போன நம்பிக்கை மறுபடியும் வந்துடும். அதுக்கப்புறம் மோகன் ஐயா அவரே தாமினி அக்காவை விட மாட்டாரு. எல்லா உண்மையும் வர வச்சிருவாரு. ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே கிருஷ்ணா. நான் உங்ககிட்ட ஒண்ணு வெளிப்படையா கேக்குறேன். ராதாவுக்கும் துளசினிக்கும் தாமினி மேல ஏதாச்சும் வெறுப்பு இருக்கா? அவளை எப்பவுமே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. அப்புறம் போதும் நிறுத்து கீர்த்தி. ராதாவுக்கு சப்போர்ட் பண்றதை இதோட நிறுத்திரு. ராதா உனக்கு ஃப்ரெண்டா இருந்தப்போ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் நீயும் ஆசைப்பட்ட. ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு ராதா உன்னையும் சேர்த்துதான் ஏமாத்தனா. ஞாபகம் இருக்கா இல்லையா? எப்படி எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி உன்கிட்ட இருந்து அந்த போட்டோஸ் வாங்கினான். மோகன் ஐயாக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அக்னிய வலம் வரும்போது நீங்க சில போட்டோஸ் எடுத்தீங்கல்ல, அது அந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் அனுப்புறீங்களா? ராதா, அப்கோர்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன். போலீஸ்க்கு முன்னாடி அந்த போட்டோஸை காட்டி தான் அவ பொய்யே சொன்னா. மேடம், இந்த எல்லா போட்டோஸும் உங்க முன்னாடி தான் இருக்கு. இந்த போட்டோஸ்ல எல்லாம் என் முகம் தெளிவா தெரியுதுல்ல. நான் ஒண்ணு போய் சொல்லல. அதுவும் இல்லாம இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு அந்த மோனையோட தங்கச்சி கீர்த்தி அக்கா கொடுத்தாங்க. கீர்த்தி அவ மறுபடியும் உன்னை ஏமாத்த பாக்குறா. உனக்கும் ராதாவுக்கும் இந்த நட்பு பகன்ற ஸ்டேட்டஸ்ல அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு நாள் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கா, இன்னொரு நாள் பகையாளியா இருக்கா. இப்ப நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல. தாமினிய எப்பவும் நீ எதிரியா தானே பாத்திருக்க. அவ அன்னைக்கு உனக்கு எதிரிதான், இப்பவும் உனக்கு எதிரிதான். அது மாறி இருக்கா? அண்ணா, நீங்க என்ன பேசுறீங்க? போதும் கீர்த்தி, போதும் விடு. மோகன், கீர்த்தி இப்போ உனக்கு உதவி பண்ணாத முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ மனசு புண்படுற மாதிரி நீ தயவு செஞ்சு எதுவும் பேசிடாத. நீங்க எல்லாம் தாமினி மேல பழிய போடுறீங்களே தவிர யார்கிட்டயும் எந்த ஆதாரமும் இல்ல. முதல்ல துளசி பழிய போட்டா, அப்புறம் ராதா, இப்ப நீ பழிய போடுற. ஐயோ அண்ணா, ப்ளீஸ் நீங்க ஒரு தடவை. எனக்கு தாமினி மேல நம்பிக்கை இருக்கு. சரியா? அப்ப இன்னசென்ட் எனக்கு தெரியும். சோ என் மூளைக்குள்ள தாமினிக்கு எதிராக விஷத்தை விதைக்கிறத நிறுத்து. தாமினி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவளுக்கு எப்பவும் நான் நம்புவேன். இது உனக்கு ப்ராப்ளமா இருந்தா நீயும் அஜித்தும் மாமியார் விட்டு கிளம்பி போங்க. ஆனா தாமினியை பத்தி நான் எதுவும் கேட்க விரும்பல. யாரும் எதுவும் சொல்லாதீங்க. மோகன், பெரியம்மா பெரியம்மா பெரியம்மா, அது நீங்க உங்களோட அந்த டெலிகாம் ஃப்ரெண்டு கிட்ட இந்த அட்ரஸ கரெக்டா தானே சொல்லிருக்கீங்க?
என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. ஏன் அங்க இருந்து இன்னும் யாரும் வரல? இவ்வளவு பதட்டப்பட வேணாம் ராதா, இப்ப வந்துருவாங்க. இது ஒன்றும் ஈஸியான வேலை இல்ல. என் ஃப்ரெண்டு தன்னோட வேலையை பணையம் வச்சு செய்து கொடுக்கறாங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு தடவை அவங்களால இந்த வேலையை செய்ய முடியாது. இன்னொரு முறை கண்டிப்பா இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க இந்த முறை எனக்காக இதை செஞ்சதே பெரிய விஷயம். நீங்க ஏன் சார்பா அவங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லிடுங்க. ஆனா அந்த நம்பர்ல என்ன விஷயம் இருக்கு? நீ இப்படி பதட்டமா இருக்க? ஒரு ரகசியம் இருக்கு. ஓகே, சீக்கிரமா வந்துருங்களேன். எப்ப வருவாங்க? அண்ணா வந்துட்டாரு. அண்ணா அண்ணா அண்ணா, அது இது உங்க பேர் தான் ராதாவா? ஆமா, எனக்கு தான் வந்திருக்கு. கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தாமினி அக்கா, இது என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க. இது எனக்கு வந்திருக்கு. பேப்பர்ஸ் உன்னோட தான் இருக்கலாம், ஆனா இந்த ஆஃபீஸ் என்னோடது. நான் தான் சொல்லிட்டு இருக்கல, கொடுங்க. மேடம், இந்த ஃபைல்ல உங்க சிக்னேச்சர். இந்தாங்க. எனக்கு அந்த பேப்பரை திருப்பி. என்னோட பெர்மிஷன் இல்லாம என் கேபினுக்குள்ள நீ நுழைய முயற்சி பண்ணனா இந்த ஆபீஸை விட்டு உன்னை வெளியே அனுப்பிடுவேன். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நீங்களே பாருங்கம்மா, இந்த ராதா வலுக்கட்டாயமா என் கேபினுக்குள்ள நுழைய பாக்குறா. இன்னொரு வாட்டி இப்படி ஒரு தப்பு பண்ணனா நான் உன்னை ஆபீஸை விட்டே அனுப்ப வேண்டியதா இருக்கும். சரி, அப்ப நீங்களே எனக்கு அதை திருப்பி கொடுத்துருங்க. ஏன்னா அது எனக்கு வந்திருக்கு. இது ஒண்ணும் உன் வீடு கிடையாது ராதா, இது என்னோட ஆபீஸ், சரியா? அதனால இங்க என்ன நடந்தாலும் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கும். வாயை மூடிட்டு போய் வேலையை பாரு. ஒருவேளை உனக்கு இந்த ஆபீஸை விட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சுன்னா உள்ள வந்துரு, வந்து எடுத்துட்டு போ. அதுவும் அத்துமீறி. என்னோட ரகசியத்தை வேற யாரும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லா ஆதாரத்தையும் எடுத்து இங்க இருந்து ரொம்ப தூரத்துக்கு அனுப்பி ஆகணும். கவனமா கேளு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்றேன். நீ கொஞ்சம் கவனமா இரு. இந்த வேலையை நாம இன்னைக்கே முடிச்சாகணும், 8 மணிக்கு. கெட் இட்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.